திருமணத்திற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் துணை மேயர் மதிப்புக்குரிய தலைமைச் செயலர்களுக்கு அனைவருக்கும் இன்றைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலே சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு பணியும் நகராட்சி நிர்வாக இயக்குநர்கள் சார்பில் 35 பணிகளும் பேரூராட்சிகள் இயக்குநர்கள் சார்பில் 9 பணிகள் என மொத்தம் 45 பணிகள் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் உட்பட பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள இன்றைக்கு அரசாணை வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அந்த பேருந்து நிலையம் உட்பட அனைத்தையும் தொடங்கி வைக்குமாறு மிகவும் கண்டிப்பாக கேட்டுள்ளேன். மயிலாடுதுறையிலே பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதற்காக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கும் இன்று மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரத்தில் ரூபாய் 29 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதிய பேருந்து நிலையத்தை பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் வைத்திருக்குமாறு மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். சார்பில் 5 பணிகளும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் 3 பணிகளும் நகராட்சி நிர்வாக இயக்குநர்கள் சார்பில் 1 பணி என மொத்தம் 9 பணிகள் ரூபாய் 53.76 கோடி மதிப்பீட்டை தொடங்குவதற்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் வெட்கணம் அதிசிறந்த திராவிடன திருநாளும் வெப்ப சிறு பிறை முதலும் தரித்தனரும் திகழமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனவே தமிழனவே உன் சீரிழமை திறமையெழுத்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. புதிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், புதிய
கோட்டாட்சியர் அலுவலகம், புதிய வட்டாட்சியர் அலுவலகம், புதிய நகராட்சி அலுவலகம், புறவழிச்சாலை, புதிய தீயணைப்பு நிலையம், மாவட்ட மைய நூலகம், அறிவுசாரா மையம், அறிவுசாரா பூங்கா, பல்நோக்கு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காக்கள், 10 கோடி மதிப்பீட்டில் குளங்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் காணொலி காட்சி மூலமாக மயிலாடுதுறைய நீண்டகால கோரிக்கையான புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், கடந்த கொரோனா பெருந்தொற்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு மேம்பாட்டிற்கான முயற்சியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முன்னின்று நம்முடைய மாண்புமிகு பிற்பட்டத்துறை அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற குழுவின் உறுப்பினருமான அருமை சகோதரர் நிவேதா அவர்களுக்கும், நகரமன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் குண்டாமணி என்கின்ற செல்வராஜ் அவர்களுக்கும், நகரமன்ற துணைத் தலைவர் உறுப்பினர்களுக்கும் பல்வேறு நீண்டகால திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கின்ற முகமாக நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பேருந்து நிலையம் முதலில் 48 கோடி ரூபாய்க்கு 2017 கடந்த ஆட்சி PPP மோடு திட்டத்திலே, பிரைவேட் பார்ட்னர்ஷிப் திட்டத்திலே தொடங்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் 3 ஆண்டுகள் ஆகியும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில், ஒரு முயற்சி கூட எடுக்காத சூழ்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று அந்த நாடகம் நடத்தப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அது தொடங்கப்படாத சூழ்நிலையில் நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதற்கட்டமாக திருச்சியில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நகராட்சித்துறையினுடைய ஒரு 15 மாவட்டத்திற்கான ஒரு கூட்டத்தை அங்கே கூட்டினார்கள். அந்த கூட்டத்திலே நான் வைத்த கோரிக்கை என்பது, இந்த PPP மோடு என்பது தமிழகத்தில் எந்த இடத்திலையும் இந்த பேருந்து நிலையங்கள் அமைந்ததில்லை. தனியார் பங்களிப்போடு தொடங்கப்படுகிற அந்த பேருந்து நிலையம் 30 ஆண்டு காலம் அவரிடத்தில் ஒப்படைப்பதன் காரணமாக அது எப்படி சாத்தியமாகும்? இது புதிதாக நம்முடைய நகரத்துக்கு அப்பால் உருவாக்கப்படுகிற இந்த திட்டம் செயல்படுத்த முடியாதனால்தான் நகராட்சி 3 முறை டெண்டர் கால்ஃபர் பண்ணியும் அதில் யாருமே அதில் மனு அளிக்கவில்லை என்கின்ற செய்தியை தெரிவித்து, இந்தியாவிலே கூட இந்த PPP மோடு பேருந்து நிலையத்துக்கு சக்சஸ் இல்லை என்று சொன்ன பொழுது, ஒரே ஒரு இடத்துல நம்முடைய தமிழகத்திலே கூட ஒரு மிலிட்ரி மேன் அதை நடத்துகிறார். அது ஒரு சின்ன கிராமத்தினுடைய பேருந்து நிலையம். ஒரு நகராட்சியுடைய பேருந்து நிலையத்தை நடத்துவதற்கான சாத்தியம் என்பதை நம்முடைய துறை சார்ந்த அன்றைக்கு முன்னாள் நம்முடைய தலைமைச் செயலர் அந்த சிவதாஸ் மீனா அவர்கள் இந்த துறையினுடைய செயலாளராக இருந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் அந்த PPP மோடை ரத்து செய்து அரசே இதை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முதற்கட்டமாக 24 கோடி ரூபாயில நாம் இந்த திட்டத்தை தொடங்கலாம் என்று கோரிக்கை வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு முதலில் KNMT திட்டத்திலே 24 கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறை அமைச்சர்களும் அதை ஒதுக்கி தந்தார்கள். அன்றைக்கு 5 கோடி ரூபாய் நம்முடைய நகராட்சி சார்பாக தர வேண்டும், 19 கோடி மட்டும் ஆட்சி தருவதாக இருந்தது. பிறகு அதையும் வேண்டுகோள் வைத்து நம்முடைய நகராட்சி மேம்படாத சூழ்நிலையில், நிறைய தேவைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அடிப்படையில் 100% 24 கோடியும் தமிழகத்திலே முதல் பேருந்து நிலையமாக இந்த பகுதிக்கு 24 கோடியும் அரசினுடைய பங்களிப்போடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் பல்வேறு காலகட்டங்களிலே கூடுதல் நிதி தேவைப்பட்ட காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்த பொழுது இதை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மேலும் கூடுதல் நிதி தேவை என்று சொல்லி அதற்கு பிறகு 5 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி பெற்று பல பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். உண்மையிலே 48 கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட திட்டத்தை நாம் முதற்கட்டமாக 24 கோடியிலே போடப்பட்ட திட்டத்தின் காரணமாக இன்னும் கூட இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் மெருகேற்றக்கூடிய பல திட்டங்களை செயலாக்க முடியும். ஆகவே இன்றைக்கு 29 கோடி ரூபாயிலே இந்த திட்டம் நிறைவேறப்பட்டிருக்கிறது.
ஒரு கிராம பகுதியில், குறிப்பாக ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மண் வளத்தை மேம்படுத்தி ஒரு நகராட்சியுடைய மேம்பாட்டிற்கான ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கின்ற வகையில் இந்த திட்டம் ஒரு நீண்ட பழமையான ஒரு நகராட்சி, 158 ஆண்டுகளை கடந்திருக்கிற நகராட்சி. இன்றைக்கு இந்த நகராட்சியிலே இந்த பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த முயற்சி இன்னும் சிறிது காலத்திற்குள்ளாக இன்னும் மேம்படக்கூடிய வாய்ப்போடு, என்னுடைய நீண்டகால முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தொடங்கிய இந்த புறவழிச்சாலை திட்டமும் இன்றைக்கு தொடங்கப்பட்டு அந்த பணிகள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மிக மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையம் மிக சிறப்பான முறையில் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நகராட்சியினுடைய எல்லைகளும் இந்த பேருந்து நிலையம் வரை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த நகராட்சி பல விமர்சனங்களை வைக்கின்ற மக்களுக்கு ஒன்று புரியாது. எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு திட்டமும் சில தடங்கள் இருந்தாலும் கூட அது நிறைவேறக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நம்முடைய டாக்டர் கலைஞருடைய ஆட்சியாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதே அளவில் பல திட்டங்களை நிறைவேற்றுகின்றார் சொன்னால், நிதிச்சுமைகள் இருந்தாலும் கூட மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற வகையில் மக்களுக்கான தேவைகள், சாலைகள், குடிநீர் வசதி, அதே போல இது போன்ற மேம்படுத்தப்பட்ட பணிகள் நம்முடைய நகராட்சியிலேயே நீண்ட காலமாக இங்கே அவர் குறிப்பிட்டதை போல குளங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, பூங்காக்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்கள், பல ஆண்டுகளான தேவைகளை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். நீண்ட வரலாறு படைத்திருக்கின்ற 200வது வருடத்தை நெருங்கி இருக்கக்கூடிய, வருகிற ஆண்டு 200வது ஆண்டாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு கவிஞர் நம்முடைய முன்சி வேதநாயகம் பிள்ளையினுடைய பெயரில் ஒரு பெருமைமிக்க இந்தியாவினுடைய அடையாளத்தில் முதல் புதினம் என்ற அவருக்கு புத்தகங்களை அவருடைய அரசு உடைமை ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நான் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மாண்புமிகு கலைஞர் அவர்கள் அவருடைய புத்தகங்களை எல்லாம் அரசு உடைமை ஆக்கி தந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தை தேடி அந்த 5 கோடி ரூபாய் நிதியை அளித்தோம். ஆனால் இந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் வந்தவுடன் 2022 2 அறிவிப்பு. ஒன்று, நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தோரார் கட்டிடத்தில் வாசலில் இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞருடைய சிலை. 2வது அறிவிப்பாக நம்முடைய மயிலாடுதுறை கவிஞர் வேதநாயகம் பிள்ளையினுடைய சிலையை உருவாக்குவதற்கான அறிவிப்பை செய்தார்கள். ஆனால் அதுவும் 3 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட ஒரு அரங்கத்தோடு தொடங்கப்பட்டோம். ஆனால் அதனுடைய நிதி குறைபாடு இருந்து இன்றைக்கு 5 கோடி ரூபாயில் முழுமைப்படுத்தி அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி நாகப்ப படையாச்சி அவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு அந்த சிலை அடிக்கல் நாட்டப்பட்டு நம்முடைய அமைச்சர் அடிக்கல் நாட்டப்பட்டு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பிலே நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். காரணம், மிக குறுகிய காலத்திலே அதற்கான அங்கீகாரம் பெற்று தந்தோம். அதே போல மூடு ராமமந்திர அம்மையார் அவர்களுக்கான சிலை அமைத்திருக்கக்கூடிய அடையாளம். இப்படி மயிலாடுதுறை பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே நம்முடைய நகரமன்ற தலைவர் சொன்னது போல 50 ஆண்டுகளுடைய கோரிக்கை எல்லாம் இந்த 5 ஆண்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் கொண்டு அதை நடத்த வேண்டும், அது அவசியம். ஒரு நீண்டகால கோரிக்கை. 67க்கு அப்புறம் இந்த ஊரில் நூல் நிலையம் வடக கட்டளைத்தானே இயங்கி வந்தது. அதற்கு ஒரு நிரந்தர கட்டடம் தேவைன்னு சொல்லி இன்றைக்கு 6 கோடி ரூபாய் நிதியிலே அது திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு சொன்னால், அது மையப்பகுதியை அமைப்பதற்கு தீர்மானம் நேற்று தந்த நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு அவசியம் இன்னைக்கு மேம்படுத்திருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மதிய உணவுக்கு பிறகு சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தினார்கள். ஆனால் காலையிலே உணவளித்தால் அந்த மாணவர்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் காலை உணவு மிக அவசியமான உணவு என்கின்ற ஒரு திட்டத்தை நகராட்சியை முதலே தொடங்கிய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா பள்ளியிலும், தனியார் பள்ளி, அதே போல பங்களிக்கக்கூடிய அனைத்து பள்ளியிலும் செயலாக்கக்கூடிய முயற்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இந்த நேரத்தில் நான் கூடுதலாக அவருக்கு எனது வழக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 5 இடங்களிலே முயற்சி எடுத்து இந்த திட்டம் நம்முடைய குண்டாமணிக்கு நான் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நகரமன்றத்தில் குறிப்பாக அந்த பேருந்து நிலையத்தை வேண்டாம் என்று சொன்ன பொழுது இந்த இடத்தை தீர்மானித்து இந்த இடத்துக்கான முதல் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அவர் நகரமன்றத்துடைய துணைத் தலைவராக இருந்தார். இன்றைக்கு திறக்கின்ற பொழுது ஒரு நகரமன்ற தலைவராக இன்றைக்கு அது முழுமையப்படுத்தி இது இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வருடம் அது கடைசி நாள் தொடங்கக்கூடிய இன்னும் 2 நாளில் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக நடைபெறுவதை நினைக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கையில் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதனுடைய அடிப்படையிலும் அவரே வருவார். இன்னும் தொடர்ச்சியான பல திட்டங்களை செயலாக்குவார் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து
விழா பேருரையாற்ற வருகின்றிருக்கிற நமது மயிலாடுதுறையின் பொறுப்பு அமைச்சர், 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்திற்கான பணிகளை எல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்து சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்களே, அதனால் பாதாள சாக்கடையை பொறுத்த வரைக்கும் 2வது கட்டமாக அந்த வேலையை ஆரம்பித்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்கு. கூடிய விரைவில் அது முடிக்கப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கப்படும். அதுக்கும் டெண்டர் இடப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு தண்ணி அதில் சுத்தகரிக்கிற அந்த கழிவு நீரை கடந்த காலத்தில் சத்தியவான் வாய்க்காலில் இருக்கு. அந்த சத்தியவான் வாய்க்காலில் பயணிக்கிற வழிகளுக்கு இருக்கிறவங்கெல்லாம் அதை கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருக்கு. அது எத்தனை ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக கடந்த காலத்தில் அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் 5 ஆண்டு காலம் அந்த பிரச்சனை. ஏன்னா அந்த சத்தியவான் வாய்க்கால் ஆரம்பிக்கிற இடம்னா மயிலாடுதுறை தொகுதியாக இருந்தாலும் அது கொண்டு போய் சேர்த்து முடிக்கிற வரைக்கும் பூம்புகார் தொகுதி தான். இங்கே 6 பாதி பக்கத்தில் இருக்கிற மன்னமந்தல் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி அதுக்குள்ள 25 கிலோமீட்டர் கடக்கிறது பூம்புகார் தொகுதியில். டோட்டலாக ஒரு 10 ஊராட்சி கடந்து மருதம்பள்ளம் ஒரு ஊராட்சியில் தான் போய் கடைசியாக கடந்த கிடக்குது. அதில் எங்கே பார்த்தாலும் எனக்கு சாயமா அதில் வேற கடவுள் தண்ணி ஓடிட்டு இருக்கோங்க. அது எந்த நேரமும் ஒரு பிரச்சனையாக இருந்ததுக்கு அதுக்கு ஒரு முட்டுமுடி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 19 கோடியை ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்டு இன்னைக்கு அந்த மாதிரி தண்ணியே இனிமேல் அது சுத்தகரிக்கப்பட்ட தண்ணி தான் அதில் போகும். இந்த அளவுக்கு ஒரு திட்டத்தை இன்னைக்கு 5 ஆண்டு காலத்துல இது ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி டெண்டர் இடப்பட்டு இன்னைக்கு அந்த வேலை ஆயிரத்துக்கு 4 மாதம் 3 மாதங்கள்ல அதை நிறைவுபடுத்தப்பட்டு சத்தியவான் வாய்க்கால இனிமேல் சத்தியமாக சுத்தமான தண்ணி தான் ஓடுங்கிறத இந்த நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இந்த ஆட்சிகள் பொய்யே சொல்லிட்டு குழப்பம் நடத்துறாங்க. அதனால உண்மையை சொல்ல நிறைய பேர் கற்றுக்கணும். நிறைய இந்த மேடைங்கிறது அரசு நிகழ்ச்சி நடத்துற மேடை. இதுல நானும் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது இருக்கு. கடந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன விரிவுபடுத்தி விளக்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேசுறதுக்கு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பொற்கால ஆட்சி தான் நடந்திருக்காரு முதலமைச்சர். தினந்தோறும் மக்களுக்காக உழைக்கிற ஒரு முதலமைச்சர். இதற்கு முன்னாடி இருக்கிற கட்சி இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கட்சியை பாருங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன வேலை செஞ்சாங்கன்னா இதை வெட்ட வெளிச்சயமாக தமிழ்நாடு மக்களுக்கெல்லாம் அறிவித்த ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். நான் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன், எத்தனை நாள் எத்தனை பணியை நான் செஞ்சிருக்கேன், எத்தனை கோப்புல கையெழுத்து போட்டிருக்கேன் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காரு. என்னைக்கு நான் சும்மா இருந்தேன் அதுக்கு பதில். அந்த மாதிரி தினந்தோறும் என்ன டிவி பார்க்கிற அனைத்து மக்களுக்கு தெரியாத மக்கள் அனைவரும் நம்ம முதலமைச்சரை கடவுள் மாதிரி தான் ரொம்ப மேல நெஞ்சுக்குள்ள வச்சு பார்த்துருக்காங்க. பெண்கள் மனசுல குடிகொண்டு இருக்கிறவர் நம்ம முதலமைச்சர். அத மாதிரி இன்னைக்கு தமிழ் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சார்பாகவும் மயிலாடுதுறை பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு எங்களுடைய அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதலமைச்சருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் செய்த சாதனைங்கிறது இனிமேல் வருங்காலத்தில் யாராலும் செய்ய அவர் தான் முறியடிப்பேன் என்ற அனைத்து இடத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவரே அடுத்தாங்க வருகிற ஆட்சிக்கு அவர் தான் முதலமைச்சராக வருகிறார். இந்த அனைத்து விஷயங்களையும் முறியடித்து திரும்பவும் அடுத்த ஒரு செஞ்சுரி இருக்கிறத அடுத்த டபுள் செஞ்சுரி அடிக்கிற அளவிற்கு இந்த ஆட்சியை நடத்துவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த முதலமைச்சர் இந்தியாவிலே ஒரு இருக்காருன்னா அவர் தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். தமிழர்களாக பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்ந்த தமிழர்கள் தலை நிமிர்ந்து நின்றலாம் ஒரு விஷயத்தை எந்த நேரமும் சொல்லி நெஞ்சை நிமிர்ந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் திரும்பவும் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும் டிஆர்ஓ மேடம் ஏசி டெவலப்மெண்ட் அவருக்கும் அனைத்து ஆஃபீஸர்ஸ் அனைத்து பொதுமக்கள் காலை வணக்கம். ஸோ ஏற்கனவே என்ன டிஸ்ட்ரிக்ட் மைல்ஸ்டோன் மாதிரி சொல்ல முடியும். ஒரு ஊருக்கு ஒரு அவுட்டரில் நல்ல இடம் பார்த்துட்டு நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு டெவலப்மெண்ட் இந்த ஒரு க்ரோத் சென்டர் ஆகிட்டு பக்கத்து ஊர் இதெல்லாமே டெவலப் ஆகிருக்கு. இந்த
ஒரு ரொம்ப நாள் டிமாண்ட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு ப்ராக்டிஃபை பண்ண அத்தனை ஆஃபீஸர்ஸ்களுக்கும் அத்தனை எம்எல்ஏ முன்னாள் இப்போ எம்எல்ஏஸ் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ரோட் சென்டர் ஆகிட்டு பக்கத்தில் டெவலப் ஆகுது மயிலாடுதுறை இன்னும் டெவலப் ஆகுறதுக்கு இது ஒரு காரணமாக மாதிரி நான் பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றி. வரலாற்று சிறப்பு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே நேரு அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற மயிலாடுதுறை பெருந்தலைவர் காமராஜர் புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழாவுக்கு தலைமையேற்று இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மயிலாடுதுறை மாவட்டத்துடைய சிறப்பு வாய்ந்த ஆட்சித் தலைவர் விழாவினுடைய தலைவர் HS ஸ்ரீகாந்த் IAS அவர்கள், திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும் இந்த விழாவில் உரையாற்றி சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் நிவேதா முருகன் அவர்களுக்கும் இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் எங்களோடு இணைந்து பணியாற்றி இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் அவர் நிறைவேற்றிருக்கின்ற திட்டங்களுக்கு மகனமாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்ற மாண்புமிகு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது மயிலாடுதுறை மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியர் திரு குரோகல் IAS அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்து கொடுத்து இந்த மாவட்டத்தை ஒரு மிகச்சிறந்த மாவட்டமாக இன்றைக்கு மாற்றி காட்டிய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை சாரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 7 மாடிகள் கொண்ட வானுயர்ந்த 114 கோடி ரூபாய் மதிப்பிலான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை அலுவலகம், அரசு மருத்துவமனைக்கு 46 கோடி ரூபாயில புதிய கட்டிடம், மைய நூலகம், கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்கள், இப்படி எண்ணிலடங்காத திட்டங்களை நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் இந்த மக்களுடைய நீண்ட நாள் கனவாக இருந்த புறவழிச்சாலை 200 கோடி ரூபாயை தந்து மகத்தான திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர். அதற்கு துணை நின்றவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள். அதே போல இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரை இன்றைக்கு கடந்த ஆட்சி காலத்தில் இது மாவட்டம் என்று பெயர் சூட்டினார்களே தவிர 160 ஆண்டுகள் கடந்த மயிலாடுதுறை நகராட்சி ஒரு மாவட்டமாக தலை சிறந்து விளங்குகிறது என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றி தந்த மகத்தான திட்டங்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்னும் உங்களுடைய கோரிக்கை, இந்த மக்களுடைய கோரிக்கைகள் இருந்து கொண்டேதான் இருக்கு. குறிப்பாக மயிலாடுதுறை நகராட்சியுடைய பாதாள சாக்கடை திட்டம் 53 கோடி ரூபாயில பணிகள் நடைபெறுகிறது. அதே போல இங்க இருக்கின்ற ஆறுபாதி ஊராட்சிகள், இங்க இருக்கின்ற மக்கள் எங்களுக்கான அந்த நிலத்தடி நீர், மயிலாடுதுறை நகராட்சியிலிருந்து வருகின்ற அந்த கழிவு நீர், நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. அதற்கான புதிய திட்டத்தை, புதிய சுத்திகரிப்பு நிலத்தை, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் அமைத்தார்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் இன்றைக்கு 19 கோடி ரூபாயிலே ஆறுபாதி ஊராட்சியிலே அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு விரைவில் உள்ள 3 மாத காலங்களில் அது தொடங்க இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் என்ன சிறப்பு என்றால், கடந்த ஆட்சி காலத்தில் போடப்படுகின்ற இது போன்ற STP திட்ட மதிப்பீடு மட்டும் திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு கிளப்பில் போய்விட்டுவார். அடுத்து யார் அதை மெயின்டைன் பண்றது? நகராட்சியா என்ன ஏது என்பது அது கேள்விக்குரிய. நம்ம முதலமைச்சர் தான் எந்த ஒரு திட்டங்கள் தொடங்கினாலும் இங்கே தொடங்கப்பட்டிருக்கிற அந்த STPக்கு 10 ஆண்டுகளுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுக்கும் சேர்த்து நிதி ஒதுக்கீடு செய்து தொலைநோக்கு திட்ட
திட்டத்தை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இந்த மாவட்ட மக்களுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு இந்த மாவட்டத்திற்கு கூடுதலாக தேவை என்பது ஒரு மருத்துவக் கல்லூரி, அதேபோல் கடலோர பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர், மீண்டும் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை நகராட்சிக்கு மேம்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம், இந்த மூன்று தான் தேவைப்படுகிறது. 2026 நம் முதலமைச்சர் வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் இந்த திட்டங்களும் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் ஒரு திட்டத்தை அறிவித்தார். 2030க்கான கனவுகள் மெய்ப்படும் என்ற திட்டத்தை சொல்லி உலகில் இந்த தேசத்தில் மக்களிடத்திலிருந்து திட்டங்களை தந்து அதை செயல்படுத்துகிறேன் என்று என்ற தலைத்தோ அதை நான் செயல்படுத்துகிறேன் என்று ஒரு ஜனநாயக தலைவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே 2026 நமக்கான ஒரு முக்கியமான களம். தலைவரோடு சேர்ந்து இந்த மாவட்ட மக்கள் துணையாக நிலுங்கள். வெல்வோம் ஒன்றாக, ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தொடரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.